வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கயல் சீரியலில் தீபிகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு வந்த சுபாஷினி அப்படிங்கிறவங்க தன்னுடைய ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூசைட் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த சூசைட் அவங்களுடைய ஹஸ்பண்டோட லைவ் வீடியோ காலில் இருக்கும் போதே நடந்திருக்கு. இது இன்னைக்கு பெரிய பிரச்சனையாகி இன்னைக்கு இதை போலீஸ் கேஸாக டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் பல்வேறு நபர்கள் கிட்ட விசாரணை போயிட்டு இருக்குது. தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற எல்லா வேலை ஆட்கள் கிட்டையும் இந்த விசாரணை போலீஸ்காரங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் சுபாஷினி வீட்டில் வேலை செய்கிற வீட்டு வேலை பெண் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு மிகவும் வைரலாக போயிட்டு இருக்குது. சர்ச்சைக்குரிய இந்த விஷயம் தான் இன்னைக்கு இணையதளத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கயல் சீரியலில் நடித்த நடிகை சுபாஷினி அவங்க இலங்கையை தன்னுடைய சொந்த ஊராக கொண்டிருக்கிறாங்க. அவங்க சின்ன திரையில் நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டும் அதன் மூலமாக வெள்ளித்திரையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இலங்கையிலேருந்து தமிழகத்துக்கு வந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி சின்ன திரையில் ஒரு அருமையான கேரக்டரில் கயல் சீரியலில் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நிறைய சீரியலில் ஒரு மெயின் ரோலில் கமிட் ஆக இருக்கிற இந்த நிலைமையில் அவங்களுடைய சூசைட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கயல் சீரியல் டிரெக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டரை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் கூட இந்த ஷூட்டுக்கு இத்தனை டைமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ப்ரியராக அதுக்கு 1/2 1 ஹவர் முன்னாடியே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிசர்விங்கான டெடிக்கேட்டடான ஆக்டர் தான் சுபாஷினி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் ஆக்டிவாக இருக்கிற சுபாஷினி தன்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன், எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதல் உணர்வோடு அந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறது மட்டும் தான் நல்லாயிருக்கும். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவர் கூட தான் தன்னுடைய அடுத்த 30 ஆண்டுகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கொடுமை நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமேல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே வாழ்ந்துருக்குறாங்க. அந்த ஆனிவர்சரியில் கூட அவங்க போட்ட பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நாங்கள் 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற ஈகோ ஆட்டிடியூட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அழகு அற்புதம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அந்த வகையில் அதுக்கப்புறமேலு ப்ரமோஷன் ஷூட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கிற சுபாஷினினால் அவருடைய கணவரை அடிக்கடி மீட் பண்ண முடியல. அவருடைய கணவர் பெங்களூரில் இருக்கார், அப்பா அம்மா இலங்கையில் இருக்காங்க. அவங்க ஷூட்காக இங்கே சீரியல் ஆக்ட் பண்ணணுங்கிறதுக்காக சென்னையில் ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் ஐயப்பன்தாங்கல் அப்படிங்கிற இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆட் ஷூட்டிங் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது, இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய சீரியல்ஸில் முக்கியமான ரோலில் ஆக்ட் பண்ண இருக்கிறாங்களாம். அதுக்காகவும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. அந்த வகையில் ரொம்பவும் கெரியரில் ஃபோக்கஸ்டாக இருந்த சுபாஷினியால் தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட அதிக அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனாலேயே அடிக்கடி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை அப்படிங்கிற மாதிரி வருமா. அதுக்கப்புறமேல அவருடைய கணவர் நீ எப்போ பெங்களூர் வரப்போகிற அப்படிங்கிற கேள்வியை கேட்குறதையே விட்டுட்டாராம். அதுக்கப்புறமா ரொம்பவும் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்த நம்ம சுபாஷினி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சண்டை கிட்டத்தட்ட 1 மந்த்தாக போயிட்டுருக்கு. அப்போ தன்னுடைய கணவர்கிட்ட அடிக்கடி நான் இல்லைனா தான் என்னுடைய அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒய்ஃப் ஏதோ கோவத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருக்காரு சுபாஷினியோட கணவர். அதுக்கப்புறமேலு தன்னோட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பண்ண விஷயத்த கொஞ்சம் அலட்சியமாக விட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடந்திருக்குது. இதை பற்றி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணனதில் அவங்க வீட்டில் வேலை செய்கிற பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மாவும் ஐயாவும் அடிக்கடி இங்கே தங்க மாட்டாங்க, ஒரு சில நாள் மட்டும் தான் இங்கே தங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா தான் அதிகம் இங்கே இருப்பாங்க, ஆனால் அதிகம் வீட்டில் இருக்க மாட்டாங்க, பிஸியாக போயிடுவாங்க. நான் நைட்டு சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன், காலையில் சமைச்சு எல்லா வேலையிலையும் செஞ்சுட்டு போயிடுவேன். ஆனால் அவங்க 2 பேரும் இங்கே 2-3 நாள் தங்கினா கூட ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வரும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சமைப்பாங்க, என்னை ஓரமாக நிற்க சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அவங்க கல்யாணம் ஆகி 1
1 இயர் ஆனால் கூட அவங்க 2 பேரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க 2 பேரும் சேர்ந்து சமைப்பாங்க, சேர்ந்து தான் எங்கேயுமே வெளியில் போவாங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பண்டிகை அப்படின்னா முன்கூட்டியே பணம் கொடுத்துருவாங்க, ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கி கொடுப்பாங்க. சுபாஷினி அம்மா பேசுகிறதே ரொம்பவும் கைண்டாக நல்லா பேசுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் படமெல்லாம் நடிக்கிறாங்க, இவங்க நம்மக்கிட்ட இவ்வளோ சகஜமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிறைய நாள் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு நல்ல விஷயம், என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது வீட்டில் கஷ்டம், அட்வான்ஸ் கொஞ்சம் முன்னாடியே வேணும், அதாவது சம்பளம் கொஞ்சம் முன்னாடியே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. நிறைய வீட்டில் நான் வேலை செய்கிறேன், ஆனால் அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நாள் சம்பளத்தை முன்னாடியே கேட்டால் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சுபாஷினி அம்மா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சால் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க. என்னுடைய குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடியே எனக்கு காசு கொடுப்பாங்க. அதை பற்றிலாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் லீவ் ஏதாவது முக்கியமான வேலை லீவ் கேட்டால் கூட கொடுத்துடுவாங்க. ஏதோ திட்டுறதோ என்ன வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடினமாக பேசுகிறதோ அப்படி அம்மா கிட்ட கிடையாது. அம்மாவும் சரி ஐயாவும் சரி அதிகபட்சம் இங்கே ஏதாவது ஒரு பண்டிகை முக்கியமான நாட்களில் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. ஆனால் அப்போ 2 பேருமே சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் சுபாஷினி அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம் வரும். அவங்க ரொம்ப கைண்டாக இருந்தாலும் நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கோப சுபாவம் இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனசு ரொம்ப தங்கமான மனசு அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, April 10 LIK மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட டிரெக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்போ நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதில் முக்கியமான நபராக அனிருத் பார்க்கப்படுறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனிருத்தை பற்றி நிறைய விஷயங்கள் விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணியிருக்காரு. ஈவன் நானும் ரவுடி தான் படத்தோட முதல்ல ஹீரோவாக நடிக்க வேண்டியது அனிருத் தான். ஆனால் அந்த டைமில் கத்தி மூவி ரிலீஸ் ஆகும்போது அனிருத்தால் அது அவருடைய கெரியரை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வேலை இருந்ததுனால அவரால் கமிட் ஆக முடியல. அதனால தான் விஜய் சேதுபதி அந்த மூவியில் கமிட் ஆனார். ஆனால் எதிர்பாராத விதமாக விஜய் சேதுபதிக்கு தான் அந்த ரோல் ரொம்பவும் அற்புதமாக பொருந்திருந்தது. அதனால தான் மேபி படம் சூப்பர் ஹிட் ஆனது. அது மட்டும் கிடையாது, அந்த படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ் தான். ஆனால் நான் கேட்ட பணத்தை விட அதிகப்படியான டைமையும் பணத்தையும் போட்டு தான் அந்த படம் முடிவாச்சு. ஆனால் அதுக்கு தனுஷ் சார் என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏன் இவ்வளோ டைம் ஆகுது, ஏன் இவ்வளோ பணம் செலவாகுதுன்னு கூட ஒரு விஷயம் கூட அவர் கேட்டதே கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா ஷூட்டிங்கில் இன்வால்வ் ஆகாத இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு டிரெக்டரால் ஒர்க் பண்ண முடியும். அதை செஞ்சு காட்டினவர் தான் தனுஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவங்க 2 பேருமே விக்னேஷ் சிவன், நயன்தாரா 2 பேருமே இந்த படத்தோட ப்ரமோஷனில் ரொம்பவும் தீவிரமாக ஈடுபட்டுட்டு வராங்க. LIK மூவியோட ப்ரொடியூசராக நயன்தாரா மேம் இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிரதீப் ரங்கநாதன் பிடிக்குமா அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.